உண்மையிலேயே விஜய் எக்ஸ்போஸ் பண்ணணும், இல்ல திமுகவே பின்னாடி இருக்கிறாங்கன்னு ஒரு பட்சத்தை வச்சுக்கலாம். நேற்று சங்கீதா என்ன பண்ணிருப்பாங்க, விஜய் கொடுக்காத பிரஸ் மீட்டை சங்கீதா கொடுத்துருப்பாங்க. இவர் நயினார் நாகேந்திரன் இதான் சொன்னாரு, திரிஷா வீட்டு வந்து வெளியே வாபஸ் அவர் ரவுண்டு கட்டி அடிச்சானுங்க ஊரே. விஜயோட அயோக்கியத்தனங்களை வெறும் 10% தான் சொல்லியிருக்காங்க. அவங்கள்ட்ட அவங்க இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி வச்சு ரொம்ப வருஷமா பல எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அரசியல் லாபத்துக்கு இதை பயன்படுத்தலாமா சொல்ல, விஜய்க்கு உண்மையிலேயே இது ஹாப்பியான மொமெண்ட். அப்பா போறியா, ஓகே ரைட்டு. ஒரு காலர் வீடியோ பார்க்குறேன், ஒரு மனைவி இல்லாட்டி என்ன 1000 அக்கா தங்கச்சி இருப்போம், தேவைப்பட்ட நானே மனைவியாவேங்குது அந்த புள்ள. ஜெய் தமிழ்நாட்டுக்கு யாரும் டைவர்ஸ் கேட்குறா எனக்கு புரியல. தமிழ்நாட்டுடைய டைவர்ஸ் கேட்குற மாதிரி ஆயிடுமா? அப்போ அவங்களோட பாயிண்ட்ல நில்லுங்க. வி ஸ்டாண்ட் வித் விஜய் இல்ல, வி ஸ்டாண்ட் வித் சங்கீதா. அதுதான் நீங்க இன்னைக்கு போட்டிருக்க வேண்டிய இது ட்வீட். உங்க அண்ணனை கேள்வி கேட்கணும். 5 மீட்டில் அதே மாதிரி ஜான் எழுதி கொடுப்பாரு, ஸ்டாலின் சார் கடைசியாக வீட்டில் கை வச்சிட்டீங்களா ஸ்டாலின் சார் அப்படி சொன்னாலும் சொல்லுவாங்க. வைங்க அவ்வளோ கேவலமானவன். சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கப்போவர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நிறைய அரசியல் குறித்து தேர்தல் களத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து நிறைய பேசியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு தேர்தல் நெருங்குகிற சூழல்ல, இன்னும் 10 நாட்கள்ல தேர்தல் அறிவிப்பானது வெளியாகக்கூடிய சூழல்ல, அடுத்த முதலமைச்சர் நான் தான், அடுத்த சிஎம் நான் தான் அப்படின்ற ஒரு கனவுலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நடிகர் தவைக்க தலைவர் விஜயினுடைய மனைவி சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டு முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்காங்க, விவாகரத்து கேட்டிருக்காங்க. விஜய் அவர்கள் திருமணத்தை மீறிய உறவுல இருப்பதாலும், அது தனக்கு ஒரு மன உளைச்சலை கொடுப்பதாலும், தன்னுடைய குழந்தைகளுக்கும் ஒரு அவமானத்தை ஏற்படுத்துவதனால எங்களுக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு, நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கிறத பார்க்க முடியுது. இது தனிப்பட்ட விவகாரம் தான், இதுல பொதுவெளியில பேசக்கூடாது அப்படின்னும் சில பேர் சொல்றாங்க. இது தனிப்பட்ட விவகாரம், இது அரசியல் களத்துல எடுபடாது. எப்பயுமே அரசியல்வாதிகள் அவங்களுடைய எல்லா தனிப்பட்ட விவகாரத்தையும் எடுத்து பேச முடியுமா அப்படிலாம் சில பேர் சொல்றாங்க. ஆனால் அவர் பெண்கள் பாதுகாப்பு பேசுகிறார், பெண்களுக்கான உரிமை குறித்து பேசுகிறார். ஆனால் தன்னுடைய மனைவிக்கு ஏற்படுற பிரச்சனையை அவங்க பொதுவெளியில பேசுகிற போது, அது நீதிமன்றத்துக்கு வருகிற போது பொதுவெளியில வந்துருச்சு. அப்ப அதை நம்ம பேசிதான் ஆக வேண்டிய சூழல் ஏற்படுது. ஒரு அரசியல் விமர்சகரா இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நான் தாவேக்காவோட செய்தி தொடர்பாளர் இருக்கும் போதும் சரி, அதற்கு பிறகு விமர்சகராக பழையபடி மாறியபோதும் சரி, இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அவங்களோட குடும்ப விவகாரம் குறித்து சில அரசியல் புரசலான சில விஷயங்கள் சொல்றாங்களே, மனைவி கூடவே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க, லண்டன் போயிட்டாங்களேன்னு. நான் அப்பதான் அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கேன், இன்னும் சொல்லப்போனா பாதி பதில் சொல்லியிருக்கேன். எப்பயுமே விஜயோட வீட்டில் தான் மனைவி சங்கீதா இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்க மாட்டேன். அது அவங்க என்ன வேணாலும் நினச்சிக்கிட்டுன்னு சொல்லியிருப்பேன். நிறைய பேர் இல்லைங்க அவங்க வெளியே போயிட்டாங்க, இல்லைங்க வீட்டில் தாங்க இருக்காங்க, அதோட முடிச்சுக்குவேன். அதோட அடுத்த வரி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே வீட்டில் தான் இருக்காங்க, ஆனால் அவங்க 2 பேரும் பேசுகிறது கிடையாது. வேறு வேறு என்ட்ரன்ஸ், வீட்டோட என்ட்ரன்ஸே இவங்க கீழையும் இவர் கீழையும் அவங்க மேலேயும் இருக்காங்க. வேறு வேறு சமையல். அவங்க 2 பேருக்கும் பார்த்துக்கிற கூட கிடையாது. இது ஒரு நாள் 2 நாள் கிடையாது. நீங்கள் குடும்ப வாழ்க்கை எல்லாருக்கும் சண்டை வரதான் செய்யும். கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க சண்டை போட்டுக்குவாங்க. இப்போலாம் டொமஸ்டிக் வயலன்ஸ் இல்லாட்டி கூட சில நேரங்களில் மன ரீதியாக 2 பேரும் துன்புறுத்திக்குவாங்க. ஒரு வாரம் பேசாமல் இருப்பாங்க, 10 நாள் பேசாமல் இருப்பாங்க, சில பேர் 2 நாள் 3 நாள் பேசாமல் இருப்பாங்க. அப்போ சமாதானம் ஆகிடுவாங்க. இது நடக்கும். ரொம்ப லாங் டர்மாக இது போயிட்டே இருக்குது. அப்படிங்கும் போது இதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி இப்போ டிவோர்ஸ் வரைக்கும் போகிறதெல்லாம் நம்ம அது எப்பயுமே நடந்துகிட்டு இருக்குங்கிற பார்க்கின்றோம். ஆனால் சங்கீதாவுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கு மேலாக நான் இந்த வீட்டிலேயே இருக்கேன். சரி, நம்ம இதை உடைக்கிறது, இது எப்படி வெளியே வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியே வேறு ஏதாவது கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். நம்ம வெளியே ஷாப்பிங் போவோம், வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸை பார்ப்போம், சொந்தக்காரங்களை பார்ப்போம், ஏதோ ஃபங்க்ஷனில் கலந்துக்குவோம். நீங்கள் விஜய் பொருளாதார ரீதியாக என்ன தடுக்கிறார், முடக்கிறான்னு சொல்கிறாங்க. என்ன தெரியுமா அர்த்தம்? நீ வீட்டை விட்டு வெளியே போகணுமா, எப்படி போவ? உன் கார் சாவி நான் பிடுங்கி வச்சிருவேன். இதுதான் விஜய். காரணம் கொடுக்க மாட்டேன். அவங்க என்ன ஓலா ஊபர் போட்டு வெளியே போக முடியும்னு நினைக்கிறீங்களா? சங்கீதா ஓலாவில் புக் பண்ணி அவன் காசு இருக்கும், காசெல்லாம் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், போக முடியும். அது விஜய்க்கு தான் அசிங்கம், விஜய்க்கு தான் கேவலம். ஏன்னா பொண்டாட்டி இப்படி ஓலா ஊபர் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, சொந்த கார் கூட இல்லை, கேரியர் உச்சம்ங்கிறார் ஒருத்தர், இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாரு. அதனால அந்த கருதி தான் அவங்க அது கூட போகாமல் பேசாமல் இருக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களால யார்ட்டையும் பேச முடியலை. பையன் அவங்க கூட இல்லை. ஆக்சுவலி நீங்கள் பாருங்களேன், விஜய் இன்னைக்கு கேரியர் உச்சத்துக்கு போனாருன்னா அதற்கு ஆரம்ப புள்ளி எஸ்ஏசி தான். அது யாராலையும் மறுக்க முடியாது. எவ்வளோ தோல்வி பணம் கொடுத்தாலும் பரவாயில்ல தம்பி, நான் உன்னை ஒரு நல்ல நிலைமைக்கு உருவாக்குறேன், அதுக்கப்புறம் நீ உழைச்சி, அதை நான் அங்கீகரிக்கிறேன். அவர் உழைச்சி தான் முன்னேறி இந்த உச்சத்துக்கு வந்திருக்காரு. இன்று வரைக்கும் விஜய் கைவிடாம இருக்கிறதும் எஸ்ஏசி தான். அது ஆரம்பம்.
இன்டர்ன் விஜய் வந்து தன்னோட பையனுக்கு என்ன பண்றாரு? பையன் வந்து எனக்கு நான் சொல்றேன் உண்மையிலே நல்லா பார்க்க அழகா தான் இருக்காரு. அவர் நடிச்சாலும் படம் எடுபடும், ஓடும். இல்ல டைரக்ஷன்ல தாங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு போறாரு. இவ்வளோ சொத்து வச்சிருக்கிற விஜய், ஒரு படத்துக்கு 250 கோடி வச்சிருக்கிற விஜய், தம்பி வா இந்த படம் எடுக்கணுமா, இந்தா 10 கோடி வச்சுக்கோ, போய் எடு. இல்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீ உழைச்சு வரணும். 10 கோடி கொடுக்க முடியாது. 1 கோடி தான் குடுப்பேன். 1 கோடியில பட்ஜெட் படமா ஒண்ணு எடு. நான் சப்போர்ட் பண்றேன். இதுதான் இல்ல மாரல் சப்போர்ட்னு ஒண்ணு இருக்கணும்ல. படத்தினுடைய அவர் வந்து தொடக்க விழா லைக்கா கூட வரல. புரொடக்ஷன்ஸ்ல படம் எடுக்கிறியா? வீட்ட விட்டு வெளிய போ. இதான் நடந்தது. ஸோ நான் இது வந்து சங்கீதா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசுறேன். அவங்க வீட்ல தன்னோட பையனுடைய பையன் இல்ல. பையன் ஆதரவு இல்ல. பையனே இல்ல. பையன்ட்ட பேசிக்கலாம் நம்ம வந்து ஏன்னா அவனும் மெச்சூர்ட் ஆனா கிட்டத்தட்ட விஜய்க்கு கல்யாணம் ஆகும்போது 25 வயசு. அவன் 25 25 இருக்கும். ஆயிடுச்சு 25 ஆயிடுச்சு. ஆக்சுவலி இப்ப விஜய் கல்யாணம் பண்ண ஏஜ்க்கு அவன் வந்துட்டான். அந்த ஜேசனுக்கு வந்து ஜேசன் வந்து பார்க்குறாரு, போறாரு. அதோட இருக்கே தவிர வீட்ல பையன் இல்ல. அவங்களோட பொண்ணு வந்து வெளிநாட்டுல தான் படிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அவங்க அப்பப்ப தான் வந்துட்டு போறாங்க. ஸோ இந்த வீட்ல கிட்டத்தட்ட ஒரு பெரிய வீடா இருந்தாலும், பெரிய பங்களாவா இருந்தாலும், யாருமே இல்லாத ஒரு தனிமையோட அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்டர்ன் கணவர் என்ன பண்றாரு? அவரும் தனிமையா தான் வாழ்றாரு. அவருக்கு வந்து நம்ம பார்த்துட்டோம். கரூர் இன்சிடென்ட்க்கு பிறகு அவரால ஒரு செவத்த பார்த்தே 8 மணி நேரம் கூட உட்கார முடியும்ன்ட்டு இத வந்து புகழ்ந்து பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அது என்ன பொறுத்தவரைக்கும் அது என்ன பார்த்தா எனக்கு பயமா இருக்கும். 8 மணி நேரம் ஒருத்தன் செவத்த பார்த்தே உட்கார்ந்திருக்கான்னா, மனவியாதிடா உனக்குன்னு தான் நான் நெனப்பேன். பட் அத புகழ்ந்து பேசுறாங்க. அது ஓகே விட்டுறலாம். பட் அட்லீஸ்ட் சினிமாக்கு போறாரு, ஷூட்டிங்க்கு போறாரு, சக நடிகர்களோட பழகுறாரு, அந்த ஷூட்டிங் யூனிட்ல ஜாலியா இருக்காரு. ஃபிரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போறாரு, சில ஃபங்ஷன்ஸ்க்கு போறாரு, அரசியல் ரீதியா வெளிய வர்றாரு. ரொம்ப லிமிட்டடா வந்தாலும் வர்றாரு. ஏதோ நடக்குது. அவரோட வாழ்க்கையில ஏதோ நடக்குது. இல்ல ஓடிடி பார்க்குறாரு, ஃபிரெண்ட்ஸ கூப்பிட்டு உட்கார்ந்து ஏதோ பண்றாரு. இது நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இன்டர்ன் அவங்களோட வாழ்க்கைய நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, எதுவுமே இல்லாம வெளிய போ முடியாது. நான் ஃபிரெண்ட்ஸ போய் பார்க்க முடியாது. நான் ஒரு வெளி இடத்துக்கு போக முடியாது. நீங்க பப்ளிக்கா விஜய்யையும், அவரையும் நீங்க சேர்த்து பார்த்த இடம்ங்கிறது மாஸ்டர் திரைப்பட ஆடியோ லான்ச் தான் கடைசியா 2 பேரும் சேர்த்து பார்த்த இடம். அதற்கு பிறகு பார்த்த தருணங்கள் என்பது சிவகார்த்திகேயனோட ஒரு படம் வரும்போது வெளிய வந்தாங்கன்னு சொன்னாங்க. திமுக ஃபேமிலியில அவங்க ஒருத்தர் இறந்து போகும்போது அவங்க வந்தாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே க்ளோஸ் ரிலேஷன், அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறனால அதுக்கு வந்தாங்க. அதை தாண்டி அத கூட விஜய்ட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க அவங்க. அத தாண்டி அவங்க பெருசா வெளிய வரல. இப்ப கிட்டத்தட்ட 5 வருஷமா அவங்க ஏன் முடங்கி இருக்கிறாங்க? என்னோட கணவருக்கும், இன்னொரு சக நடிகைக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்கு. அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். யாரா இருந்தாலும் ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் வந்து இப்போ சில பேர் உடனே ரைஸ் ஆகலாம். டக்குனு நான் இன்னைக்கே டைவர்ஸ் பண்ணிட்டு கிளம்புறேன். எனக்கு துரோகம் பண்ணிட்டேன். அப்படி சொல்லிட்டு போகலாம். அவங்க சொல்லி பார்க்குறாங்க. இல்ல வேண்டாம் விட்டுரு. விஜய் சரி நான் விட்டுர்றேன். அப்படின்ட்டு விலகி வந்திருக்கலாம். அவர் விடல. விடாம மறுபடியும் தொடர்றார். அப்ப நான் சொன்னா கேட்க மாட்டியா? அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன? உன்னோட பேரன்ட்ஸ், நம்ம பசங்க இவங்கள வச்சுலாம் பேசி பார்க்கலாம்னு பேசி பார்த்துருப்பாங்க. அப்பயும் நான் உன் பேச்ச கேட்க மாட்டேன். நான் அப்படி தான் திரிவேன். சரி அதுக்கு அடுத்து என்ன? லீகல் ஒப்பீனியன், லீகல் எக்ஸ்பர்ட்ஸ்ட்ட போலாம். லீகல் எக்ஸ்பர்ட்ஸ்ட்ட போயிட்டு அவங்க வந்து சார் இத முடிக்க நீங்க வந்து முடிச்சுக்கணும்னு பார்க்குறாங்க. இல்ல என்னால பண்ண முடியாது. அப்ப அவங்க கேட்கறத நீங்க செஞ்சு குடுங்க. அலிமனியா குடுங்க. மந்த்லி வந்து காம்பன்சேஷன் குடுங்க அப்படிங்கிறது அவங்களுடைய வாதமாக இருக்கும். அதையும் நான் தரமாட்டேன். நான் தான் உன்ன வெளியே போக விட மாட்டேன். எனக்கு காம்பன்சேஷன் குடுக்க மாட்டேன். நீ சொல்றத நான் செய்ய மாட்டேன். நான் எது கேட்டாலும் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது இப்படியே போயிட்டு இருக்கு. இது அவங்களுடைய பிரச்சனை இப்ப வெளியில வந்துருச்சு. இப்போ விஜய் ஆதரிக்கக்கூடிய அல்லது தாவேக்கா ஆதரவு மனநிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் சமூக வலைதளங்கள்ல எழுதுற சில விஷயங்கள் பார்க்க போனா திமுக சொல்லிதான் சங்கீதா வழக்கு தொடுத்திருக்காங்க, பெட்டிஷன் போட்டிருக்காங்க, ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றது. இது கடைசி ஆயுதத்தை சங்கீதாங்கிற ஒரு ஆயுதத்தை வந்து திமுக பயன்படுத்துது அப்படின்னு சொல்றது. சங்கீதா மேலேயே வன்மத்தை கக்குறது ஆமா. இருக்கு இல்லையா? அது நடக்கும். வந்து நம்ம அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறாங்கல்ல. விஜய் பாதுகாப்பதற்காக, விஜய் நியாயப்படுத்துவதற்காக சங்கீதா நியாயமா இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கப்படுதுல்ல. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்ல இதுக்கான அடுத்த ஸ்டெப் சொல்றேன். சங்கீதாவ கேரக்டர் அசோசியேட் பண்ணுவானுங்க. அடுத்த ஸ்டெப் அதுக்கும் போவானுங்க. நிச்சயமா கேரக்டர் அசோசியேஷன் நடக்கும். இந்த டயத்துல அவங்க உண்மையிலேயே நீங்க இந்த டைமிங் வந்து சங்கீதா பிளான் பண்ணி பண்ணாங்களா? இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொல்ற மாரி 5 வருஷமா நடக்குது. அவங்க வந்து பொறுத்து பொறுத்து பார்க்குறாங்க. இது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. இந்த பக்கம் இவர் என்ன சொல்றாரு, நான் வந்து கேரியரே விட்டுட்டு வரப்போறேன்னு சொல்றாரு. அரசியல்லயும் பெருசா ஈடுபடுத்திக்கிறது இல்ல. அப்போ இவர் என்ன பிளானிங்ல இருக்காரு? அந்த சக நடிகைய திருமணம் கூட இன்னும் சொல்லப்போனா, விஜயோட பாயிண்ட் ஆஃப் வியூல விஜய் அண்ணா கஷ்டப்படாதீங்கண்ணா, அண்ணா நீங்க சாப்பிட்டீங்களா? தூங்குனீங்களா? அண்ணன் என்ன தெரியுமா யோசிப்பாரு? செம்ம பாயிண்ட்டா நமக்கு இந்த கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடலாம்னு யோசிப்பாரு. அவங்களுக்கும் உண்மையா இருக்க போறதில்ல. அது வேற விஷயம். ஏன்னா நெறைய விஷயங்கள் பேசுவோம். ஸோ அவர பொறுத்தவரைக்கும் இது தொக்க மாட்டிக்கிச்சு. ஓகே ரைட். அப்படிங்கிற மட்டும் தான் அவரோட இதுல இருக்கு. அப்போ அது எக்ஸ்ட்ரீமா கன்டின்யூ ஆயிட்டே இருக்கு. என்னால அத பொறுத்துக்க முடியல. எனக்கு சுதந்திரமும் இல்ல. அப்போ நான் இந்த நேரத்துல ஒட்டுமொத்தமாக நான் காலி பண்ணிட்டு போறேன். இவ்வளவு நாள் விவாகரத்து வேண்டாம்னு நெனச்சேன். உன்ன சரி பண்ணலான்னு பார்த்தேன். இல்ல வந்து சகிச்சுட்டு போலான்னு பார்த்தேன். ஏதோ ஒண்ணு. 2மே நடக்காத பட்சத்தில் நான் ஒட்டுமொத்தமாக யூகேக்கே திரும்புறேன். யூகேக்கு நான் திரும்புற நேரத்துல எனக்கு அலிமனியா இவ்வளவு வேணும். எனக்கு மந்த்லி இவ்வளவு வேணும். ஏன்னா நீ சம்பாதிக்காத நான் ஏர்னிங் மெம்பர். நீ ஏர்னிங் மெம்பர். அந்த ஏர்னிங் மெம்பர்ட்ட இருந்து ஒரு டிவோர்ஸ்ல என்ன லீகல் ப்ரொவிஷன் இருக்கோ அதன்படி நான் உன்ட்ட கேட்கிறேன்
அவுட் ஆஃப் கோர்ட்டே செட்டில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அவங்க முயற்சி பண்றாங்க. விஜய் கேரியர் உச்சத்துல இருக்க விஜய் என்ன சொல்றாரு? பணத்த குடுக்க முடியாது. நீங்க மனைவியான்னு சொன்னீங்க இல்லையா? விஜய் மனைவியா கூட ட்ரீட் பண்ண வேண்டாங்க. இல்ல ஒரு ஃப்ரெண்டா கூட ட்ரீட் பண்ண வேணாம். ஒரு சக மனுஷியா. நம்ம வீட்ல இருக்கிற ஏதோ ஒரு ஜீவன், ஒரு நாய்க்குட்டி கூட வச்சுக்கோங்களேன். வீட்ல இருக்கிற ஒரு ஜீவனுக்கு நம்ம குறைந்தபட்சமாக அவங்க எதிர்பார்க்கிறத செஞ்சோமா? என்ன எதிர்பார்த்தாங்க? ஃப்ரீடம் எதிர்பார்க்கிறாங்க. அதையாவது செய்வோமா? அது செய்ய மாட்டேன். நான் உனக்கு தொடர்ச்சியா மன உளைச்சல் குடுத்துட்டே தான் இருப்பேன். நீங்க பாருங்க, ஒரு பக்கம் கீர்த்தி சுரேஷோட கல்யாணம் ஓப்பனா எல்லாருக்கும் தெரியும். இப்போ நீங்க இதுல என்ன ஒரு பாவப்பட்ட விஷயம்னா, இவர் நயினார் நாகேந்திரன் இதான் சொன்னாரு. "திரிஷா வீட்ல இருந்து வெளிய வான்னு" சொன்னாரு. அவர ரவுண்டு கட்டி அடிச்சானுங்க ஊரே. இவங்க மனைவி யார சொல்றாங்க? ஆப்வியஸ்லி அவங்கள தான் சொல்றாங்க. அப்போ நீங்க வந்து இது தொடர்ச்சியாக கீர்த்தி சுரேஷ் மேரேஜுக்கு போறாரு. அவங்கள பொது வெளியில கூட்டிட்டு போறாரு. எல்லா இடத்துக்கும் போறாரு, பார்க்குறாரு. பிறந்தநாள் கள்ளச்சாராய மரணம் நடக்கும் பொழுது அவர் ஒரு ட்வீட் போடுறாரு. "என்னோட பிறந்த நாள் யாரும் கொண்டாடாதீருங்க." ஆனா அண்ணன் என்ன பண்றாரு? கப்பல்ல போய் திரிஷாவோட பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்காரு. ஏன்னா அப்ப நான் கட்சியில இருந்தேன். அப்ப கட்சிக்காரன் என்ன கதறான். "அண்ணே அண்ணே என்னண்ணே நடக்குது? நான் என்னடா பண்றது இதுக்கு? அவர் கூட்டி போனா நான் என்னடா பண்றது?" அப்படின்னு நான் கேட்டேன். இது ரொம்ப தப்பு இல்லண்ணே. அவங்க வேற பாட்டெல்லாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் Instagramல ஏதோ பாட்டெல்லாம் போட்டு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பிறந்த நாள் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, காலையில இருந்து எல்லாம் போயிட்டே இருக்கு. வாழ்த்துக்கள்லாம் வருது. எல்லாம் இது இவரே வாழ்த்து சொல்ல, அவரே வாழ்த்து சொல்ல வருது. இந்த மாதிரி விமர்சனம் போயிட்டு இருக்கு. சாயந்தரம் ஒரு ட்வீட்ட போடுறாங்க. இவன் கதறான். "அண்ணி காலையில பேசாம தானே அண்ணி இருந்த. ஏன் நீ இப்போ வர்ற நீ?" இவன் இவன் மைண்ட் செட் ஆயிட்டான். இவன் அதாவது இந்த ரகசியம்லாம் கிடையாது. ஊருக்கே தெரிஞ்ச ஒண்ணு தான். இவர் யார் அந்த மென்ஷன் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியும். அப்போ இது தொடர்ந்துகிட்டே இருக்காரு. ஒரு பக்கம் நான் நான் வாழ்ற நினைக்கிற வாழ்க்கையை நீ விடுறது. வாழ்ற நினைக்கிற வாழ்க்கைன்னா என்ன ஃப்ரீயா விட்டுரு. அப்படிங்கிறது விடல. நான் முடக்கிறேன், நடக்கிறேன், காரை எடுத்துட்டு போகக்கூடாதுங்கிற. வீட்டுக்குள்ளேயே உட்காந்து இருன்னு சொல்ற. அதனால முடியல. இன்னொரு பக்கம் நீ ஜாலியா அந்த மாதிரி வேலையை தொடர்ச்சியா பார்த்துட்டே இருக்க. அப்ப எனக்கு இதுக்கு ஒரு முடிவு வேணும். முடிவுனா எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு மறுமணம் வரல. ஏன்னா பசங்க 2 பேரும் பெருசாயிட்டாங்க. நான் போயிடுறேன். ஒட்டுமொத்தமா ஊருக்கே போறேன். நான் என்னமோ பண்றேன் பார்த்துக்கிறேன். எனக்கு எனக்கு வந்து அவங்களுக்கு காசெல்லாம் ஒரு விஷயம் பெரிய விஷயம் இல்ல. ஆனா நீ இந்த இந்த மாதிரி வேலை பண்றீல்ல, அதுக்கு டிவோர்ஸ்ல என்ன புரோவிஷன் இருக்கோ அத நீ செஞ்சு கொடுன்னு சொல்லி சொல்றாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு கூட இந்த வழக்க அவங்க தொடுத்திருக்கலாம், பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கலாம். ஆனால் எலெக்ஷன் நடக்கிற தருவாயில ஓ, அவங்க இந்த ஸ்டெப் எடுக்கிறது இருக்குல்ல, அதாவது விஜய் பின்னாடி ஒரு மாஸ் கிரவுட் இருக்கு. விஜய்க்காக என்னுடைய உயிரையே நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன். என் உயிர் போனாலும் போகட்டும், நான் விஜயை பார்த்துட்டு செத்து போனா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற ஒரு மாஸ் கிரௌட தன் பின்னாடி வச்சிருக்கக்கூடிய விஜய், அதெல்லாம் கடந்து நான் உன்னை எக்ஸ்போஸ் பண்ணியாவன், உன்னை சொல்லியே ஆகணும்னு வெளியில வராங்கல்ல சங்கீதா. அந்த இதுல போல்டான 2 பாயிண்ட் வருது. 1 விஜயோடைய அரசியல சங்கீதா எப்படி மதிப்பிடுவாங்க? நீ மனுஷனே கிடையாது. உனக்கு என்னடா அரசியல் தலைவன்னா, அவங்க ஒரு ஒரு நார்மலான ஒய்ஃபா இருந்தா, நீ என்ன பெரிய மனுஷன், நீ என்ன பெரிய கிளிஸ்ட் நீ இப்போ? உன்னோட சொந்த வாழ்க்கையில சுய வாழ் தான் சொல்றேன் இல்லையா? நீங்க ஒரு பக்கம் பையன் வீட்ல இல்ல. அத பத்தி அவருக்கு கவலை இல்ல. அப்பாவோட ரிலேஷன்ஷிப் பெருசா இல்ல. ஏன்னா அப்பா மேல போய் வழக்கு ஒரு ஒரு கட்சி ஆரம்பிச்சவரு வேகமா போய் வழக்கு தொடுக்கிறாரு. அம்மா சரி பத்துட்டோமே அப்படிங்கிறதுக்காக எங்கேயும் விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க. அப்பா, அம்மா 2 பேரும் விட்டு கொடுத்து பேசுறாங்க. மனைவியோட சரியா இல்ல. நீ மனுஷனே கிடையாது. நீ பெரிய அரசியல் தலைவனா? அதனால என்ன பொறுத்தவரைக்கும் சங்கீதா அந்த கூட்டத்த பார்க்கிறது, இந்த காமெடியான தற்குறி வீடியோக்கெல்லாம் பார்க்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்கங்கிறது 1. இன்னொரு பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே விஜய் எக்ஸ்போஸ் பண்ணணும். இல்ல திமுகவே பின்னாடி இருக்கிறாங்கன்னு ஒரு பட்சத்த வச்சுக்கலாம். நேத்து சங்கீதா என்ன தெரியுமா பண்ணியிருப்பாங்க? விஜய் குடுக்காத பிரஸ் மீட்ட சங்கீதா குடுத்திருப்பாங்க. உட்கார்ந்து எல்லா மீடியாவும் வாங்க. ரெடி டூ அட்ரஸ் த மீடியா. இவர் செய்ற எல்லா அயோக்கியத்தனத்தையும் நான் புட்டு வைக்கிறேன். சங்கீதா எவ்வளோ கண்ணியமானவங்கன்னா, நமக்கு நான் சொன்ன இந்த பெயர் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருந்து கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, பேரை கூட நான் தவிர்க்கின்றேன். இல்ல நீ பிடிவாதம் பிடிச்சீன்னா, தேவைப்பட்டா நான் பேரை சேர்த்து 2வது மனுதாரரா சேர்ப்பேன். எவிடன்ஸா குடுப்பேன். நான் இன்னும் சொல்றேன் பாலாஜி, அவங்க வந்து இந்த வழக்குல சொல்லியிருக்கிற விஷயங்கள் என்பது வெறும் 10% மட்டுமே. விஜயோட அயோக்கியத்தனங்கள வெறும் 10% தான் சொல்லியிருக்காங்க. அவங்கள்ட்ட அவங்க இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி வச்சு ரொம்ப வருஷமா பல எவிடன்ஸஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல ஒரு நடிகை பெயர் இல்ல, பல நடிகைகளின் பெயர் இருக்கிறது. ஒரு இன்வெஸ்டிகேஷன் அந்த ஏஜென்சி எனக்கு தெரியும். அவங்க சொல்றத வச்சு நான் சொல்றேன். அந்த அவ்வளோ தூரம் அவங்க ஏன்னா சில பேர் கேட்டாங்களே, "என்ன எவிடன்ஸ் இருக்கு உங்கள்ட்ட?" அப்படின்ட்டு. எல்லா எவிடன்ஸஸும் அவங்க பக்காவா வச்சிருக்காங்க. அதெல்லாம் போட்டு நாரடிக்கணும்னு நெனச்சிருந்தாங்கன்னா, நேத்து கிழிச்சிருப்பாங்க விஜய. உண்மையிலேயே விஜய வீழ்த்தணும். விஜய் ஒரு அரசியல் தலைவன் ஆயிட்டான். எனக்கு பிடிக்கல. என்னுடைய வீட்டுக்காரன நான் வந்து அடிக்கணும். அவன முடக்கணும்னு நெனைக்கிறேன். இல்ல எனக்கு பின்னாடி ஒரு குரூப் வந்து வேல பாக்குது அப்படின்னு சொல்லி நெனச்சிருந்தாங்கன்னா, நேத்து சங்கீதா செய்திருக்க வேண்டிய விஷயம், நேத்து கூட இல்ல, இன்னைக்கு கூட செய்திருக்க வேண்டிய விஷயம். அவங்க எதையுமே இல்லாம கடந்து போணும். எனக்கு ஒரு நியாயமா என்ன செய்யணுமோ அத செஞ்சு ஒண்ணுல்ல இன்னைக்கு காம்பன்சேஷன் குடுக்குறேன். நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். இத பத்தி பேசக்கூட மாட்டேன். நான் பேச ரெடியா இல்ல. அப்படி ஒரு கண்ணியமா தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கும்பல் என்ன பண்ணுது? புடிச்சு பிராண்டுது. எங்க அண்ணன தெரியுமா நீங்க? உங்க அண்ணன் வலியா இருப்பாரு, வலியா இருப்பாருன்னு சொல்லி சொன்னீங்க. நான் உண்மையிலேயே சிரிச்சுக்கிறேன். இந்த 5 வருஷம் கேரியர் சினிமா வாழ்க்கையில, அவருக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட தருணம்ங்கிறது இருக்கா? கரூர் சம்பவத்துல கூட இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் சார் என் மேல பழிய போடாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவர் இன்னைக்கு வரைக்கும் அக்கவுண்டபிலிட்டி எடுத்துக்க ரெடியாவே இல்ல. சிபிஐ இவரா கேட்டு வாங்குனது. நீதி வென்றதுன்னு போட்டதுன்னா என்ன அர்த்தம்? அப்ப எனக்கு நியாயம் கிடைச்சிருச்சியா?
நான் சந்தோஷமா இருக்கேன் தானே அர்த்தம் நீதி வென்றதுன்னா. சிபிஎஃப்சி நீயா போட்டு இழுத்துக்கிட்டது. இதுல எங்கேயுமே வந்து திமுகவோ இல்ல மற்றவர்களோ உனக்கு எதிரிகள் வேற யாரும் இல்ல. நீ தான் உனக்கு எதிரி. நீ தான் எல்லாத்தையும் போட்டு இழுத்துக்கிற. அப்படி இருக்கும் பொழுது எல்லா விஷயத்தையும் நீ பண்ணிட்டு எங்க அண்ணனை கரூர்ல முடக்குறாங்க, எங்க அண்ணனை சிபிஎஃப்சில முடக்குறாங்க, சிபிஎஃப்சில முடக்குறாங்க. கடைசியா பாத்தீங்களா, எனக்கு என்ன தோணுதுன்னா, அநேகமா தஞ்சாவூர்ல தான் மீட்டிங் கேட்டுட்டு இருக்காரு. பாருங்க எல்லாரும் பரபரப்பா தேர்தல் பிரச்சாரத்துல இருக்கும்போது, அண்ணன் இப்பதான் தஞ்சாவூர்ல ஒரு மீட்டிங் போடலாமான்னு பேசிட்டு இருக்காரு. தஞ்சாவூர் மீட்டிங்ல அதே மாதிரி ஜான் எழுதி கொடுப்பாரு. ஸ்டாலின் சார், கடைசியா எங்க வீட்ல கை வச்சிட்டீங்களா ஸ்டாலின் சார்? அப்படி சொன்னாலும் சொல்லுவாங்க இவங்க. அவ்வளோ கேவலமானவனுங்க. இந்த வேலையெல்லாம் நடக்கும். ஸோ, இது ஒட்டுமொத்தமாக இத பேசுறவங்க, விஜய்க்கு ஏதாவது 5 வருஷத்துல ஏதாவது அவர் மனக்குறை ஏற்பட்டுச்சா? என்னைக்காவது கண்ணீர் வடிச்சிருப்பாரா? என்னைக்காவது மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாருன்னா, ஒரு நாளும் ஆயிருக்க மாட்டார். ஆனா, இந்த 5 வருடத்தில் சங்கீதாவோட மன உளைச்சலை யோசிச்சு பாருங்க. இன்னும் சொல்ல பெண்களுக்கே சொல்றேன். ஆண்கள கூட விட்டுருங்க. தற்கொலைகள கூட விட்டுருங்க. பெண்கள் ஓட்டு போடணும்னு நெனைக்கிற பெண்கள் இருக்குல்ல. இல்ல அவர் போன வேலூர் கூட்டத்துல என்ன பேசுறாருன்னா, ஜெண்டர் பயாஸ் இருக்கக்கூடாது. ஈக்விட்டி குறித்து பேசுறாரு. பெண் அதிகாரி, ஆண் அதிகாரின்னு சொல்லி அவர் பேசுறாரு. பெண்களுக்கான முக்கியத்துவம் குறித்து பேசுறாரு. ஆனால் அவர் இப்படி செய்திருக்கிறாருன்னு சங்கீதா ஒரு பட்டியலே போடுறாங்கல்ல. என்னுடைய நான் பொருளாதார நான் நான் சுதந்திரம் நான் அதனால தான் மறுபடியும் சொல்றேன். நீங்க வந்து மனைவின்னு கூட விட்டுருங்க. மனைவியே இல்ல. நீங்க இந்த ஜெண்டர் பயாஸ் பேசுறீங்கல்ல. ட்ரீட் பண்ணியா ஒழுங்கா? சிம்பிளா கேட்கிறேன். நீ வந்து பல நேரங்கள்ல எனக்கு ஆண்கள் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இதெல்லாம் எனக்கு உடன்பாடே கிடையாது. அவங்க வாழ்க்கை அவங்க வாழட்டும், உன் வாழ்க்கை நீ வாழ. அதுதான் என்னோட பாயிண்ட். அவங்க வாழ்க்கைய நீ வாழ விடாம தடுத்துட்டு இருக்கியாடா நீ? அதான் நான் என்ன மனுஷன்னு நான் கேட்கிறேன். நீ அதவே நீ பண்ணலையே. என்ன ஃப்ரீயா விடுப்பா. அவங்க கேட்கிற சிம்பிளா என்ன? என்ன ஃப்ரீயா விடுயா. நான் பாட்டு ஏதோ பண்ணிட்டு போறேன்யா. என்ன விட்டுரு. என்ன போட்டு முடக்காத. என்ன மன உளைச்சல் குடுக்காத. இல்ல கண்டும் காணாம கூட பண்ணி தொல. அவங்க பொது இடங்களுக்கு கூட்டிட்டு போற. பொது இடங்கள சுத்துற. ஃப்ளைட்ல கூட்டிட்டு போற. கோவா கூட்டிட்டு போற. கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போற. இதெல்லாம் பண்றீல்ல. அத நீ அந்த மாதிரியாவது பண்ணாம இரு. இல்ல பேரளவுக்காவது நான் கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்றேன். பேரளவுக்காவது இவ தான் மனைவின்னு கூட்டிட்டு போ. நீ ஒண்ணும் இல்ல மதுரை மாநாட்டிற்கு வரப்போகிற சங்கீதான்னு ஒரு கதையெல்லாம் அளந்தாங்க இவங்க. கூட்டிட்டு போ வேண்டியதானே. இல்ல பையனே தம்பி வாப்பா. நான் அப்பா அம்மாவ ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி உங்களே 2 செட் ப்ராப்பர்ட்டியா பயன்படுத்தணுன்றீங்க. வாப்பான்னு அதாவது பண்ணி தொல. எது நீங்க அதான் சொல்றேன்ல. இதெல்லாம் பேசுவதற்கு விஜய்க்கு ஏதாவது ஒரு ஒரு சிறு தகுதியா இருக்கான்னு நிச்சயமா கிடையவே கிடையாது. நான் தான் சொல்றேன். நீங்க பெண்களாக நீங்க பார்க்கிற பெண்களுக்கு தெரியும். இப்ப கணவரால எவ்வளவோ பெண்கள் வந்து குடினால, சந்தேகத்தினால எவ்வளவோ பேர் கஷ்டப்படுற பெண்கள்லாம் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நீங்க அடைகிற மன உளைச்சலை விட அதிகமான மன உளைச்சல் உங்க அண்ணனால நான் சொல்றேன். உங்க அண்ணனால அவங்களோட மனைவி ஆயிட்டு இருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? இல்லல்ல அதெல்லாம் கிடையாது. எங்க அண்ணன் நல்லவரு. இது திமுக சதிதான். இதுவும் திமுக சதி. சரிதான். இதுதான் சொல்றேன். இவங்கள வந்து இவங்க அதாவது இந்த கல்ட் ஃபாலோயிங்ல இதாங்க பெரிய பிரச்சனை. கண்மூடித்தனமான ஒரு எது ஒரு ஒரு காலர் வீடியோ பார்க்குறேன். ஒரு மனைவி இல்லாட்டி என்ன? 1000 அக்கா தங்கச்சி இருப்போம். தேவைப்பட்டா நானே மனைவி ஆவேங்குது அந்த புள்ள. டேய் இவன் சொல்றது புரியுதா? இவங்க எவ்வளோ ஒரு தற்குறி கூட்டமா, ஆச்சரியக்குறி கூட்டமா இருக்காங்கன்னு புரியுதா? அந்த அளவுக்கு ஒரு ஒரு மதம் பிடித்த கூட்டத்த ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்காரு. அந்த கூட்டம் அப்படி நம்புது. நான் சொல்றேன் தயவு செய்து உங்களுக்கு ஏற்படுற அந்த கஷ்டத்த விட அதிகமான கஷ்டத்த அவங்களோட பாயிண்ட்ல நில்லுங்க. வி ஸ்டாண்ட் வித் விஜய் இல்ல. வி ஸ்டாண்ட் வித் சங்கீதா. அதுதான் நீங்க இன்னைக்கு போட்டிருக்க வேண்டிய இது ட்வீட். உங்க அண்ணன கேள்வி கேட்கணும். எல்லா நியாயத்தையும் பேசுறவன் கரூர் மக்கள் 41 பேர் உயிரிழந்தாகணும். அன்னைக்கும் வி ஸ்டாண்ட் வித் விஜய். விஜய். ஆமா. இன்னைக்கு சங்கீதா வந்து நான் உடல் ரீதியாக, மன ரீதியாக நான் வந்து அவமானப்படுறேன், அசிங்கப்படுறேன், இல்ல கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொன்னா, வி ஸ்டாண்ட் வித் விஜயானான்னு மறுபடியும் போடணும்னு அந்த மனநிலை வருதுல்ல. அதாதாங்க ஒண்ணு இத திரிக்கிற டீமும் இருக்கு. இப்ப ஜெகதீஷோட பிஆர் டீம்லாம் ஒரு ஆடியோலாம் வந்துச்சு. அது உண்மையா பொய்யாங்கிறது வேற. இத பண்ணுவாங்க. திட்டமிட்டு பண்ணுவாங்க. அதான் சொல்றேன் இல்லையா? நான் வந்து விஜய் அடுத்த கூட்டத்தில் ஒருவேளை இத பேசினாருன்னா, என் குடும்பத்தில கை வச்சிட்டீங்களா ஸ்டாலின் சார்ன்னு பேசினா, நான் ஆச்சரியப்பட மாட்டேன். இது அந்த மாதிரியான சைக்காட்டிக் டிஸார்டர் சொன்னாங்க. அதெல்லாம் இருந்துச்சான்னு தெரியல. ஆனா கிட்டத்தட்ட அந்த குரூப் தான் இது. அந்த மாதிரியான வேலைகள பண்ணுவாங்க. அரசியல் லாபத்துக்கு இத பயன்படுத்தலாமா சொல்லல. விஜய்க்கு உண்மையிலேயே இது ஹேப்பியான மொமெண்ட். அப்பா போறியா? ஓகே ரைட். கோர்ட்ல வந்து என்ன ஆகுதோ ஆகட்டும். காசு குடுக்க மாட்டேன். காசு கொடுக்க மாட்டேன். கோர்ட்ல கேஸ் நடத்திக்க. நான் மியூச்சுவல் கொடுக்க மாட்டேன். காசு நீ மியூச்சுவல் இன்னொரு கொடுக்கறனா பார்வை கொடுக்குறேன். இருக்கு. ஜீவானாம்சம் காசுக்காகத்தான் சங்கீதா இப்படி பண்றாங்க. அவன் காசுல பிரச்சனையே இல்லைங்க. இன்னும் சொல்ல போனா இப்போ அவன் லைக்காலாம் வந்து அவங்களுடைய ரிலேட்டிவ் தான். இப்ப பையனுக்கே பாருங்க லைக்கால வந்து அவங்க தான் வாங்கி கொடுத்துருப்பாங்க. கரண்ட் உச்சத்துல இருக்க விஜய் அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் கம்பெனி பண்ணிருக்கலாம். ஏதோ ஒரு பேர்ல போட்டு நீ பண்ணுப்பான்னு சொல்லிருக்கலாம். அவங்க தன்னோட பையனுக்கும் இன்னைக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வசதியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நீ செய்த துரோகத்திற்கு என்ன இழப்பீடுங்கிறத கேள்வி. அது நியாயமான கேள்விதான். ஒண்ணுல இப்போ கரூர்ல இறந்து போனவர்களும் இழப்பீடுன்னு விஜய் கொடுக்குறாரு. நான் காரணமே இல்ல. ஏன் கொடுக்குறீங்க நீங்க? உங்களுக்கு தெரியும் நீங்க தான் காரணம்ட்டு. நீங்க அந்த மக்களுக்கு இறந்து போன மக்களுக்கு உங்களுக்கு யாருன்னே தெரியாத மக்களுக்கு கொடுக்குறீங்கல்ல. இங்க உங்க கூட வாழ்ந்த குழந்தைகளை பெற்றெடுத்த அவங்களை வளர்த்த அவர்களுக்கு நீங்க செய்கின்ற மரியாதையும் இழப்பீடும் எதுங்கிறதான் கேள்வி. அந்த இழப்பீடை கேட்டுதான் அவங்க பண்றாங்க. அதனால இது வந்து இந்த பணத்திற்காக பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க வந்து என்னைக்கோ அதை பண்ணிருப்பாங்க.
என்னால ஸ்டேஜ் வரைக்கும் முடியல. நான் இப்போ வரைக்கும் நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். 5 வருஷத்துக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். அந்த முயற்சி எல்லாம் தோற்றுருச்சு. இவர் வந்து மறுபடியும் இந்த வேலை தான் பார்த்துட்டு இருப்பாருங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுல மாற்றம் இல்ல. சொல்லப்போனா அதான் சொல்றேன்ல, விஜய்க்கு வந்து இப்ப என்ன பண்ணலாம் யோசிப்பாரு. ஓகே, அவங்கள போய் கல்யாணம் பண்ணலாமான்னு யோசிப்பாரு. 2வது திருமணம் பண்ணிடலாமான்னு யோசிப்பாரு. ஏன்னா லீகலா முடிஞ்சிருச்சுல. இப்ப நம்மளும் லீகலா ஓகே தானே. இப்ப ஏன்னா என் ரசிகர்கள் ஏத்துக்குவானுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, பாருங்க எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜய், த்ரிஷா இப்படி பேசுவாங்க. இப்படி பேசுவாங்க. இதெல்லாம் ரொம்ப சகஜம். ஏன்னா அவங்களுக்கு இல்ல அத பத்தி இது இன்னொரு பார்வையும் இருக்கு. அதாவது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம எடுத்து பேசணும்னா, அது அப்படிலாம் பேச முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து சில குறைகள் இருக்கும், நிறைகள் இருக்கும். எல்லாத்தையும் விவாதிக்க முடியுமா? அப்படின்னு அது ஒரு நியாயப்படுத்துறாங்கல்ல. எல்லாருக்கும் குறைபாடுகள் இருக்கும். இல்லைங்க. அதான் சொல்றேன் இல்லையா, நீங்க பொது வாழ்க்கையில நான் பெண்களுக்காக நிக்கிறேன். பெண்களோட சுதந்திரத்திற்காக நிக்கிறேன். பெண் பாலின சமத்துவத்திற்காக நிக்கிறேன். பெண்கள் பாதுகாப்புக்காக நிக்கிறேன். உங்க அண்ணனா நான் வந்து என்னென்ன செய்ய போறேன் பாருங்க. உங்களுக்கு முழு பாதுகாப்பு நான் தான் குடுக்க போறேன் பாருங்க. அப்படின்னு பொய் பேசாதன்னு சொல்றோம். நான் இதே தான் இந்த வருமான வரி வழக்குல நான் சொன்ன பாயிண்ட் இதுதான். எல்லோருக்கும் வரக்கூடிய ஒன்றுதான். தூய சக்தி உன்ன டிக்ளேர் பண்ணிட்டு நீ திருடாதன்னு நான் சொல்றேன். நீ ஃப்ராடு. நீ முதல்ல ஃப்ராடா இருந்துட்டு எதுக்கு தூய சக்தின்னு பேசுற? அப்ப ஊழல் பண்ற ஒரு ஒரு அமைச்சரையும் நீ கம்பேர் பண்றதுக்கு நீ பேச தகுதியே கிடையாது. இப்ப கிட்டத்தட்ட பெண்களுக்காக நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்ற விஜய் தன் வீட்டுல இருக்கிற பெண்ணை மதிக்க தயாரா இல்ல அப்படிங்கிறது தான் இங்க பாயிண்ட். அது பேசுறவங்களுக்கு எங்க இருந்து தகுதி வருது, எங்க இருந்து தராதரம் வருது தான் பாயிண்ட். பெண் ரசிகர்கள் இருக்காங்க, அதனால நான் வந்து பேசுறேன். ஆனா என் வீட்டுல இருக்கிற பெண்மணியை நான் சரியா நடத்த மாட்டேன், ட்ரீட் பண்ண மாட்டேன். அவங்கள வந்து கொடுமைப்படுத்துவேன். மன ரீதியான கொடுமை நான் சொல்றேன். அவங்களுக்கு வந்து மன உளைச்சல் கொடுப்பேன். அப்படிங்கிறது எந்த விதமான பாயிண்ட் நான் கேட்கிறேன். அது பேசுறவங்க எங்க தகுதி வருது? அதனால சொல்றேன், நீங்க இந்த பெண்கள் ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்க சிந்திப்பாங்களா, சிந்திக்க மாட்டாங்களா கொஞ்சமாவது? நீங்க ரொம்ப ஆச்சரியக்குறிகளா இருக்கல விட்டுருங்க. ரொம்ப இளைஞர்களா இருக்கிற படிக்கிற பசங்க அவங்களுக்கு மேபி ஓகே, அதெல்லாம் பரவாயில்ல. அதெல்லாம் இன்னும் சொல்லப்போனா நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, இது உண்மையா? இல்ல ஒரு பெண் கூட ரீசென்ட்டா ஒரு தலித் ஆக்டிவிஸ்ட் கூட ம். போட்டிருந்தாங்க. தலித் ஆக்டிவிஸ்ட்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து திமுக எதிர்ப்பாளர். அவங்க ஒரு ட்வீட் போடுறாங்க. என்னன்னா, இந்த மாரி கருணாநிதி அவர்களுக்கு வந்து 3 மனைவிகள் இருந்தாங்க இல்லையா? ம். இதெல்லாம் வந்து பொது வாழ்க்கையில வரம்போது அதெல்லாம் வந்து மக்கள் பார்க்க மாட்டாங்க. தனிப்பட்ட வாழ்க்கைய வச்சு அரசியல் தீர்மானிக்க மாட்டாங்க மக்கள். அப்படின்னு சொல்றாங்க. அது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்லங்க, நீங்க கருணாநிதி அவர்களுக்கு இருந்தாங்கங்கிறது முதல் மனைவிக்கு தெரியும், 2வது மனைவிக்கு தெரியும். அவர் அத வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. விஜய் மேல வைக்கப்படுற குற்றச்சாட்டுங்கிறது லீகலா என்ன டைவர்ஸ் பண்ணாம, நீ பல பெண்களோட தொடர்புல இருக்க அப்படிங்கிறது தான். இன்னொரு பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, கலைஞர் வந்து இது பாருங்க பெண்கள் சமத்துவத்துக்காக நிக்கிறேன். அவர் பேசியிருப்பாரு. நீங்க வந்து இதுதான் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு அவர் அதுதான் பிரதானப்படுத்தி பேசியிருக்க மாட்டார். நான் மட்டும் தான் பெண்களுக்காக நிக்கிறேன். வேற யாருமே கிடையாது. எல்லாரும் பெண்கள கைவிட்டாங்க. நான் தான் உங்களுடைய ஆபத் பாண்டவனா நிக்கிறேன். நான் தான் உங்களோட ரட்சகனா நிக்கிறேன்னு சொல்லி பேசியிருக்க மாட்டார். விஜய் கிட்டத்தட்ட எல்லா குற்றங்களையும் பேசுறார். நீங்க இன்னும் சொல்லப்போனா ஜனநாயகன் படத்துல அவர் சொல்ல வர பாயிண்ட்ங்கிறது பெண்களுக்காக நான் எப்படி நிக்கிறேங்கிறது தான். அந்த அந்த பொண்ணுக்காக மமிதா பைஜுக்காக நான் எப்படி நிக்கிறேங்கிறது தான் கதை. நீ அதான் சொல்ற இல்லையா? நீ ரியாலிட்டில என்னவா இருக்க? எந்த பெண்ணையும் மதிக்கிறதுக்கு நீ தயாராவே இல்ல. ஆனா, நீ வந்து இங்க நல்லா கதை விட்டுட்டு இருக்க. இன்னும் சொல்லப்போனா, இப்போ சில நேரங்கள்ல இந்த 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 ஆச்சரியக்குறிகள்லாம் என்ன தெரியுமா? விஜய் ரொம்ப பக்கத்துல போய் குளோஸா சில பேர் வாட்ச் பண்ணவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப அசிங்கமா இருக்கும்ன்ட்டு. கிட்டத்தட்ட விஜயோட வாழ்க்கை அதுதான். நம்ம ரொம்ப போய் குளோஸா வாட்ச் பண்ணாங்கன்னா, விஜய் யாருங்கிறது தெரிஞ்சிரும். ரொம்ப தூரத்துல ஒரு ஸ்கிரீன்ல என்ன பார்க்குறாரோ, அதுதான் விஜய்ன்னு நம்பி ஒரு கூட்டம் வாழ்ந்துட்டு இருக்குல்ல. அந்த கூட்டத்திற்கு இது புரியாது. ஆனா யோசிக்கிற கூட்டம் ஒண்ணு இருக்கும்ல. யோசிக்கிற கூட்டம் என்னப்பா விஜய் ஒரு பெரிய மாற்றுன்னு சொன்னா, விஜய் ஒரு பெரிய ஒழுக்க சீலர்ன்னு சொல்லி பேசினாரு. அவர் என்ன எதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? அப்படிங்கிறது அரசல் புரசலாக இருந்தது. இன்று ஒரு மனைவியாக அவர்கள் ஆதாரப்பூர்வமாக பேசும் பொழுது, அவங்க ஒரு மாற்று பார்வை வரும்னு நான் பார்க்கிறேன். 25 வருடங்கள் கூட வாழ்ந்திருக்காங்க. இந்த 5 வருடங்களா தான் பிரச்சனை இருக்குன்ற மாரி அவங்க ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருந்து நமக்கு தெரிய வருது. அது ஏன் அவங்க இப்போ இத வெளிய எடுத்துட்டு வராங்க? அப்படின்ற ஒரு கேள்வி வந்து முன்வைக்கப்படுது. அதாவது இப்ப இந்த தருணத்தை யார் பயன்படுத்திக்கிறா? இந்த தருணத்த சங்கீதா பயன்படுத்திக்கிறாங்களா? அல்லது எதிர்க்கட்சிகள் பயன்படுத்துறாங்களா? அத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்லங்க, உண்மையிலேயே இப்ப நேத்து இது வந்த பிறகு, சில டிஎம்கே ஐடிஸ பார்க்கிறேன். அவங்க வேகமா வந்து விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நாம் யாரும் பேச வேண்டாம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, விஜயோட மின்சார கண்ணான்னு ஒரு படம். அதுல மன்சூர் அலிகான் ஒரு கேரக்டரா இருப்பாரு. அவர் ஏதாவது தப்பு செஞ்சிருப்பாரோன்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் போங்க. 3 பேர் கூட நிப்பாங்க. திரு திருன்னு முழிச்சுட்டு இருப்பாங்க. "டேய் தயவு செய்து சொல்லி தொலைங்கடா. நீங்க தான் பண்ணீங்களான்னு." அந்த மாதிரி திமுக கிட்டத்தட்ட மன்சூர் அலிகான் கேரக்டர் மாரி மாட்டிட்டு இருக்கு. விஜய் பக்கம் என்ன நடந்தாலும் நம்ம மேல தான் தூக்கி பழிய போடுவாய்ங்க. கரூர்ல வந்து போயி ஆம்புலன்ஸ குடுத்து உயிர காப்பாத்துனாலும் நம்ம மேல தூக்கி பழிய போடுவாய்ங்க. சிபிஐ விசாரணைக்கு போனாலும் திமுக தான் காரணம் பழிய தூக்கி போடுவாய்ங்க. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாட்டி நம்ம மேல பழிய தூக்கி போடுவாய்ங்கன்ட்டு, இப்ப உண்மையிலேயே திமுக ஏம்மா இந்த நேரத்துல இது வெளிய விட்டது யோசிக்கிறாங்க. உண்மையிலேயே அதுதான். திமுக அப்படிதான் ஆயிட்டாங்க. ஏன்னா, இவனுங்க இது எல்லாத்தையும் அரசியலா பயன்படுத்த முயற்சி பண்றானுங்க. ஆமா, திமுக தான் காரணம். ஒரு பெரிய ட்வீட் எழுதுறானுங்கல்ல.
எல்லாத்துலயும் வந்து திமுக பண்றாங்க, பூந்து பண்றாங்க. எவ்வளவு கேவலமா போவாங்கன்னு அன்னைக்கே சொன்னார் ஒருத்தர். அது பாருங்க கேவலமா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. இல்ல விஜயினுடைய குடும்பத்த கட்டுப்படுத்துற அளவுக்கு தான் விஜயினுடைய குடும்பம் இருந்திருக்கா? அவர் அப்ப அந்த அளவுக்கு தான் கட்டுக்கோப்பா வச்சிருந்திருக்காரான்னு திமுக அத பயன்படுத்திக்குது. ம். இல்ல ஸ்டாலின் அத பயன்படுத்திக்கிறாரு சங்கீதாவ அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அப்ப அந்த அளவுக்கு வீக்கா தான் உங்க ஃபேமிலி இருந்ததான்னு ஒரு கேள்வியும் வந்துரும்ல. நிச்சயமா அது அதாங்க இன்னொன்னு திமுக பயன்படுத்துது அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா, கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் பண்ண தான் வைப்பாங்க. நாங்க ஒரு மேடை குடுக்குறோம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் உட்கார வைக்கிறோம். வாங்க, உட்காருங்க. 4, 5 பேட்டி குடுங்க. இதுதான் நடக்கும். அ நியூஸ் 18ல ஒண்ணு குடுத்துருங்க. சன்ல ஒண்ணு குடுத்துருங்க. புதியதளம் ஒண்ணு குடுத்துருங்க. ஒவ்வொன்லயும் உங்களுக்கு நடந்த கொடுமைகள விவரிச்சு பேசுங்க. மக்கள்ட்ட பிரபலமா போய் சேரட்டும். நல்ல கன்டென்ட்டா போகும். அப்ப அத பார்த்துட்டு அவருக்கான வாக்குகள் குறையும். இதுதான் ஒருவேள ஒரு கட்சி ஸ்கெட்ச் போட்டு பண்ணதுனா இதான் பண்ணும். அது பண்ணவே இல்ல. இன்னும் சொல்லப்போனா திமுகக்கே இது அதிர்ச்சியா இருக்கும். ஏன் இந்த நேரத்துல இவங்க விடுறாங்க? அப்படி அதான் சொல்றேன். அவங்க அப்படிதான் யோசிக்கிறாங்க. இது ஏம்மா இந்த நேரத்துல பண்ண? இது பண்ணா இவன் எல்லாத்தையும் எங்கள தான் போட்டு கழுத்த பிடிச்சு கடிப்பான் இவன். நாளைக்கு எங்கள தான் கடிக்க போறான். இப்ப சோசியல் மீடியால அதானே ஆயிடுச்சு. சோசியல் மீடியால இந்த அந்த இன்னொன்னு நீங்க இந்த சோசியல் மீடியால இருக்கிற கும்பல் தான் இப்படி இருக்கு. வெளியில இருக்கிற கும்பல்லாம் நெறைய பேருக்கு பெரிய அதிர்ச்சி தான். அவங்கலாம் கேட்கறாங்க. என்ன சொல்றேன் இல்லையா? நீங்க அந்த முதல் பிறந்த நாள் போது என்ட்ட ரொம்ப நேரம் ஆர்கியூ பண்ண பையன்லாம் இருக்கான். அண்ணே அ தளபதி இவ்வளவு மோசமானவரான்னு கேட்டிருக்கான். நான் அப்பல்லாம் சரி இப்ப கடந்து போ. எல்லார் வாழ்க்கையிலும் ஏதாவது இருக்கும். அது கடந்து போயான்னு சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். இவ்வளவு மோசமானவரா? மிக குறிப்பாக நான் 2 வித்தியாசம் பார்க்குறேன். காலைல ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. என் வீட்ல இருக்கிற மனைவி டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா என் பொண்ணுக்கு இன்னும் புரியல. பாருங்க திமுக சதி பண்ணிட்டாங்கன்னு என் பொண்ணு சொல்றா. ஆனா என் மனைவி வந்து பேசின உடனே உங்க பொண்ணுட்ட தயவு செய்து பேசுங்கன்னு அவங்க அந்த அந்த அம்மா சொல்றாங்க. நான் புரிஞ்சுட்டேன். நான் திருந்திட்டேன். விஜய் பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு பார்வை வந்துருச்சு. ஆனா பொண்ணு இன்னும் புரியாம இருக்கா. ஏன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகல. அவர் வேணும்னே திமுக சதி பண்றாங்க அப்படின்னு அவர் ஒரு பார்வையில இருக்கா அப்படின்ட்டு. சோ இது வந்து உண்மையிலே திமுக இந்த நேரத்தில் வராமல் இருந்ததால் சந்தோஷமா இருந்திருப்பாங்க. நம்ம பாட்டு ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கோம். நம்ம வேலையை பார்த்துட்டு ஒரு இருக்கோம். பெட்டிஷன் அரசியல் வருது. அரசியல் பெட்டிஷன்ல இவ்வளவு பக்கம் குற்றச்சாட்டுகள அவங்க முன் வச்சு மிக தெளிவாக அவங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள் எல்லாம் பார்த்து சொல்றாங்க. அது எவிடன்ஸாவும் வெளியிலயும் வருது. ம். வந்த பிறகு இது திமுக சதி. ஆமா. சொல்றேன் நீங்க 2021ல இருந்து ரொம்ப பொறுமையா இருக்காங்கிறத பாயிண்ட். இன்னொன்னு சங்கீதா பொறுத்தவரைக்கும் இது எலக்ஷன் டைம். இந்த டயத்துல வந்து நம்ம பண்ணலாம். அதெல்லாம் நான் சொல்றேன் இல்லையா? விஜய்ய ஒரு அரசியல் தலைவரால சங்கீதா ஏத்துக்கவே இருக்க மாட்டாங்க. விஜயோட ஒரு பெரிய அறிவாளி. விஜய் மாரி ஸ்கூல் ட்ராப் அவுட்லாம் கிடையாது. நல்லா படிச்சு அவங்க வந்து ஒரு வாழ்க்கையில இருந்தவங்க. வேற கல்யாணம் பண்ணிட்டாங்க. சரி ஓகே. விஜய்ங்கிற நபர கல்யாணம் பண்ணா நம்ம வாழ்க்கை வாழ்வோம்ன்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. அதனால இன்னொன்னு நீங்க இப்போ 2021 சொல்றீங்க இல்லையா? 2021லாம் இல்ல. இது ரொம்ப வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. விஜய் பத்திய அரசியல் பரசலான செய்திகள்ங்கிறது ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்கு. திருமணத்திற்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங்னு சொல்றேன். அதற்கு பிறகும் சொல்லி எவ்வளோ வந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் பொறுத்து தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் பொறுத்து இந்த ஒரு கட்டம் என்பது விஜய் இனிமேல் என்ன ஆகப் போகிறார்ன்னு ஒரு கேள்வி வரும் நிச்சயமா எழுதியிருக்கும். ஏன்னா விட்டுட்டு வரேன்னு சொல்றாரு. அது உண்மையா பொய்யாங்கிறது தெரியல. ஏன்னா இப்ப நாளைக்கு நீங்க அலிமணி கேட்கறாங்கங்க. விஜய் என்ன சொல்லுவாரு? நானே சோத்துக்கு திண்டாடிட்டு இருக்கேங்க. நானே சம்பாதிக்கிறதுல கூட சொல்லலாம்னு சொல்லுவார். இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. விஜய்க்கு நெறைய சொத்து இருக்கு. விஜய் நெறைய சொத்தெல்லாம் வாங்கி குவிச்சு வச்சிருக்காரு. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. பட் ஆனா, அவர் இதே ஒரு பாயிண்ட்டா கூட நாளைக்கு கோர்ட்ல சொல்லுவாங்க. அப்பவும் கேட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க. இன்னொரு லாயர்ஸ்ட்ட போறாங்க. லாயர்ஸ்ட்ட பேசுறாங்க. இல்ல முடியாது. அவங்க அமௌண்ட் கேட்கறாங்க. நான் குடுக்க முடியாது. நான் குடுக்க மாட்டேன். அப்படின்னு பிடிவாதமா இருக்காரு. அப்ப நம்ம கோர்ட்டுக்கு போயிரலாம். வேற ரொம்ப மோசமான கட்டத்துல நான் பொறுத்து பார்த்து இந்த தருணத்துல போறாங்க. அவ்வளவுதான். இன்னொன்னு இந்த ஹியரிங் என்ன ஏப்ரல் 20 வருது. அதுக்கு முன்னாடி எலக்ஷனே கூட முடிஞ்சாலும் முடிஞ்சிரும். இதனால இப்ப இன்னொன்னு விஜய வீழ்த்தணும்னு இவங்க நெனச்சிருந்தாங்கன்னா, நீங்க இந்த பாயிண்ட்க்கு வருவோம். விஜய் வீழ்த்தணும்னு நெனச்சிருந்தாங்கன்னா, விஜய் இந்த சனிக்கிழமை அரசியல் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஆக்டிவா வந்தார் இல்லையா? அந்த நேரத்துல கூட போட்டு அடிச்சிருக்கலாம். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி போட்டு, ஒரு மாசம் ஒரு ஒரு பேட்டி குடுத்துட்டு கூட போயிருக்கலாம். ரொம்ப பிளான் பண்ணி அந்த மாரி பண்ணியிருக்கலாம். அவங்க இந்த இதுல கூட ரொம்ப இத பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நான் என்னோட உரிமைய கேட்கிறேன். எனக்கு உண்டான பிரச்சனைகள நான் சொல்ல வேண்டிய அவசியத்துக்கும், கட்டாயத்துக்கும் இருக்கேன். எனக்கு உரிமை கேட்கிறதுனால, அப்படிதான் அவங்க அத அந்த பார்க்கிறாங்க. பெட்டிஷன்லயே அவங்க சொல்றாங்க. அதாவது இது எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. இது இதுக்கு வந்து ஒருத்தர் பொது பெருசா வெளியில வந்து யூடியூப் சேனல்களையும், சமூக ஊடகங்கள்லயும் பேசக்கூடாது அப்படின்னு தான் அவங்க மென்ஷன் பண்றாங்க. ஆனால் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்கிற பட்சத்துல அத பேசிதான் ஆகணும். பேசிதாங்க ஆவாங்க. நீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவ என்ன குறை சொல்லுவீங்க? எனக்கு புரியவே இல்ல. அதாவது நான் பெரிய அயோக்கியன். ஆனா, என் அயோக்கியத்தனத்த யாரும் பேசக்கூடாது. நீ அயோக்கியனா இருந்து தனிப்பட்ட நபரா இருந்தா பிரச்சனை இல்ல. நடிகராக இருந்தாலே இது போட்டு கிழிக்க தான் செய்வாங்க. இப்ப ஜெயம் ரவி, ஆர்த்தி வழக்கு வந்துச்சு. பேசிட்டு தானே இருந்தாங்க எல்லாரும். தனுஷ் பிரச்சனை வருது. பேசிட்டு தானே இருந்தாங்க. யாரையும் கட்டுப்படுத்தலாம் முடியாது. அவங்க வந்து Instagramல ஸ்டோரி எல்லாம் போட்டு ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னாலும் அதெல்லாம் நிக்காது. அது போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா, உங்களுக்காக ஒரு ஆதரவு வளையம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. எதிர் வளையம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் நீங்க தடுக்க முடியாது. இவர் அரசியல் கட்சி தலைவரா இருக்கார். அரசியல் தலைவரா இருந்து ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றார். என்ன மாரி ஒரு சிறந்த தலைவனே கிடையாது. கடைசியா என்ன சொல்றாரு? நாம தான் தமிழ்நாடு. இப்ப தமிழ்நாட்டுக்கு யார் டைவர்ஸ் கேட்கிறா? எனக்கு புரியல. தமிழ்நாட்டுடைய டைவர்ஸ் கேட்டா டைவர்ஸ் தமிழ்நாட்டுக்கே டைவர்ஸ் தமிழ்நாட்டுக்கே டைவர்ஸ் கேட்கிற மாதிரி ஆயிடுமா அப்போ? அந்த மாரி அவர் பண்ணிட்டு இருக்காரு.
அப்போ இதுதான் பிரச்சனை. நீங்க வந்து தனிப்பட்ட நபராக இருந்தால் ஓகே. இந்த டிஸ்கஷனே நம்ம போறதே கிடையாது. அரசியல் டிஸ்கஷன்ல இவர் ஏன் உட்படுத்தினார்? அட தூக்கி போட்டு போங்க. 1000 பேர் இப்படி இருப்பாங்க. நீங்க பிரகடனப்படுத்துறது ஒன்றாகவும், நீங்கள் போடுற வேஷம் என்பது வேறொன்றாகவும் இருக்கின்றது. அத நம்ம இந்த பசங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். எங்க அண்ணன் போடுறது எல்லாமே வேஷம். ஸ்கிரிப்டட்ன்னு சொல்றது இதுதான் சொல்றேன். வாழ்க்கை முழுக்க எல்லாமே ஸ்கிரிப்ட். அதான் சொல்றேன். எல்லாமே ஸ்கிரிப்ட் எழுதி குடுப்பாங்க. இப்படி வேஷம் போடு, இப்படி நடி, இப்படி போய் கண்ணீர் விடு. புதுசா ஆரம்பிச்ச புதுசா இப்படி கண்ணீர் விடுங்க. சென்டிமெண்டல், சென்சிட்டிவ் எதனாவது பேசுங்க. இப்படி அடிச்சு விடுங்க அந்த சார். பேப்பர் உண்மைதானா? அது ஏன் எல்லாருமே பேப்பர் உண்மையோ பொய்யோங்க. ஆனா இதாங்க நடக்குது. அது ஏஐ ஜெனரேட்டடா கூட இருந்துட்டு போகுது பாலாஜி. ஆனா இது இல்லன்னு சொல்லிட முடியுமா? நீங்க அந்த செக்யூரிட்டி அவர் போய் துபாய் செக்யூரிட்டி வந்து வச்சுட்டு போறார்ல. அதுல வேற என்ன இருக்கும்? இப்படியே எக்ஸாக்ட்டா பேஜ் 17ன்னு போட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா அதுல இருக்கா இல்லையா? நீங்க மதுரையில வந்தது உண்மைதானே? மதுரை மேற்கு விஜய், மதுரை தெற்கு விஜய். நான் சொன்னேன் எல்லாம் என்ன சொன்னாங்க? "ஏன்டா உன் பேரே உனக்கு தெரியாதா?" அதையெல்லாம் அவர் எழுதி வச்சு படிப்பா. இது ஸ்லோவா போங்க, இது ஃபாஸ்ட்டா போங்க, இது ஸ்பீடா வாசிங்க, இது எமோஷனலா வாசிங்க. ஏன்னா அவர் அப்படிதான் வளர்ந்து வர்றாரு. சினிமால என்ன எனக்கு பண்ணீங்களோ அதே மாரி பண்ணி குடுத்துருங்க. இந்த நேரத்துல கொஞ்சம் மனப்பாடம் பண்ணியிருப்பார் சார். இந்த இடத்துல அழுங்க. இப்போ இந்த நேரத்துல அழுங்கன்னு ஜான் சொல்லாம அழமாட்டார். அத நான் சொல்றேன். நீங்க அத புரிஞ்சுக்கங்க. அந்த பேப்பர்ல இருக்கா இல்லையாங்கிறது மேட்டர் இல்ல. சார் இன்னைக்கு சென்டிமெண்டலா போறோம் சார். எமோஷனலா போறோம். கரூர் பத்தி பேச போறோம். ரொம்ப நாளா கரூர் பத்தி பேசாம இருக்கோம். கரூர் பத்தி பேசுறதுக்கான தருணம் வந்துருச்சு. நார்மல் வாய்ஸ்ல, நார்மல் டோன்ல பேசினீங்கன்னா எடுபடாது. அப்போ தேவைப்பட்டா கொஞ்சம் எமோஷனலா மாறிக்கங்க சார். ரைட் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டீங்கன்னா நான் பிச்சு உதறிடுறேன். அது நடக்கும். அது நிச்சயமா நடக்கும். அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கும். அதெல்லாம் இது இது அதேதானாங்கிறது கிடையாது. ஆனால் இதெல்லாம் சொல்லிக் குடுத்து தானே அவர அனுப்புறாங்க. நீங்க மேல போயிட்டு சார் இதுதான் சார் நீங்க மேல போம்போது ஜான் இப்படி நீங்க ஆரோக்கியசாமி ஒண்ணும் ஒரு இல்ல. இயக்குனராக நீங்க தான் மேல இருக்காரு. போம்போது இப்படியே கைய தூக்கிட்டு போங்க. விஜயா இயல்பா பண்றாரா? விஜயா இயல்பா மேல போம்போது ஒவ்வொன்னு சார் நீ வெள்ள சட்டை போடணும் சார். இந்த கலர் பேண்ட் போடணும் சார். யார் சொல்லிக் குடுக்குறா? விஜய்க்கு. விஜயா யோசிக்கிறாரா? சார் இந்த சிபிக்கு போகும்போது கருப்பு சட்டை போங்க சார். அத வச்சு ஒரு கதை கட்டிக்கலாம் சார். விஜய்க்கு தானா யாராவது அவரா செய்றாரா? ஒட்டுமொத்த இதுவே ஸ்கிரிப்ட் தான். நான் சொல்றேன்ல. அப்பா, அம்மாவ மேடையில ஏத்துறது முதற்கொண்டு, அவங்க குடுக்குறது முதற்கொண்டு எல்லாமே சொல்லிக் குடுக்க தான் அவர் செய்வாரே தவிர, அவருக்கு இயல்பாக அவரால யோசிக்கவே முடியாது. எதுல இயல்பா யோசிப்பார்ன்னா, அவங்க மனைவி சொல்லிக்கிற மாரி இந்த விஷயங்கள்ல இயல்பா யோசிப்பார். இதுல என்ன பண்ணணுங்கிறது ரொம்ப இயல்பா அவருக்கு வரும். அதற்கு யார கூப்பிடணும், அதற்கு கூட எவன வச்சுக்கணும், எவன் இந்த வேலைய பார்ப்பான், அதெல்லாம் ரொம்ப சிறப்பா செய்வார். நன்றி. நிறைய விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.